ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ஆஷியர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கிளாம்னு சொல்லுவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் கிளாம் வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்றது தான் இப்போ வீடியோவில் பாருங்கள். நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் கிளாமில் நம்ம எவ்வளோ அளவுக்கு டிஃப்ரெண்ட்டில் கிளாம்ப் வைக்கணுன்றது ஒரு இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றிகள் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 3 ஃபீட்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து 2 அடிக்கு ஒரு கிளாம்பு கம்பல்சரி வச்சே ஆகணும். அப்போ வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பைப் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்னஸ் கிடைக்கும். இது நாங்கள் எப்படி வந்து ஒர்க்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டலில் ஒரு லைனு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஒரு கிளாம்பு வச்சு அதில் தான் வந்து நம்ம லைன் பண்ணியிருக்கோம். அந்த லைன் எப்படி பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு நீட்னஸாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு வந்து செவுத்துக்கும் பைப்புக்கும் ஒரு டச் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஏதோ லீக்கேஜ் ஆச்சுனாலோ எதாவது நடந்தாலும் சீக்கிரமாக கிளியர் தெரியறதுக்கோசம். உங்களுக்கு பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு செவுத்த விட்டு வெளியில் வரும். 2 இன்ச்சு வெளியில் வரக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு லீக்கேஜ் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பைப்பு ஒட்ட கட் பண்ண வேண்டிய வேலை வராது. செவுத்து ஒட்ட அதனால தான் இதுமாரி பண்ணுவோம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எதுவும் செடிகள்லாம் வந்து மழை காலத்தில் இந்த குருவிகள்லாம் வந்து செடி வந்து அந்த இதெல்லாம் போட்டு முளைஞ்சிருக்கும். ஒரு சில இதெல்லாம் வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க. அதுபோலலாம் இருக்காது. அப்படி பண்ண இதுதான் இது. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் வந்து ஒரு நார்மலான வீடு. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷர் பம்பு கண்ட்ரோல் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கும் ஒரு பாத்ரூமும் ஒரு லைனும், ஒரு கிச்சனுக்கு செப்பரேட்டாக ஒரு லைனும் அடித்து லைன் எடுத்துன்னு போயிருக்கோம். இது சிங்கிளாக வந்து ஒரு மோட்டருக்கு ஒரு லைனு, ஒரு 2 டேங்க்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு. அதனால் வந்து இது வந்து நாங்கள் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, ஒரு 2 மோட்டர், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு மோட்டர்னு தனித்தனியாக டேங்க் வச்சு 2 மோட்டர் லைன் அடித்து லைன் கொடுக்கும். ஆசீர்வாத் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங்கில். இது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஏஐசி பிளாக்கில் கட்டி ஃபினிஷ் பண்ண வீடு இது. ஃபுல் அண்ட் ரெட்டேஷி பிளாக்கே கிடையாது. ஃபுல் அண்ட் ஏஐசி பிளாக் தான். பார்த்திங்கன்னா லைன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு லைனு கொஞ்சம் லாங்லேருந்து எடுத்தனால வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் அவுட்டர்லேருந்து கிடைக்கணுன்றதுனால பக்கத்து பில்டிங்லேருந்து நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம வந்து இந்த சேனலில் வீடியோ ஃபுல் அண்ட் வந்து ரியலான ஒரு வீடியோ எடுத்து போடணும் தான். அதிகமாக எடிட் பண்ணிலாம் போடக்கூடாதுன்றதுனால ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ரியலாக பண்ணக்குள்ள தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு ரியலாக தெரியும். எடிட்லாம் பண்ணிங்கன்னா வந்து ஒரு சில தவறுகள்லாம் வந்து எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நமக்கு ரியலாக போகிறதுனால ஒர்க்கிங் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபுல் அண்ட் ஒர்க் எப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.